ராமாயண காலத்தில் இலங்கையில் அசோகவனத்தில் சீதை வீட்டிருக்கின்ற போது அப்போது அனுமன் தூதனாக வருகிறான் ராமனுக்கு. அப்போது இதை அறிந்து உணர்ந்த சீதை, நீ ராவணால் அனுப்பப்பட்டவன் என்றால் என்ன சாட்சி என்று கேட்டான். உங்களுக்குள் நடந்த சில உரையாடல்களை நிகழ்வுகளை சொல்லுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் இருவரும் வனவாசத்தின் போது உங்கள் மடியில் ராமன் உறங்குகின்ற போது, அப்போது உங்கள் அன்பின் விளிம்பில் நீங்கள் திளைத்திருக்கின்ற போது அங்கே இந்திரன் மகனான ஜிலேந்தன் வந்தான். உங்கள் மீது பொறாமை கொண்டு காகம் வடிவில் எடுத்து சீதா பிராட்டியின் மார்பில் கோபமாக மூர்க்கமாக குத்தினான். ரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த ரத்தம் பீரிட்டு வந்து ராமபிரான் மீது சுட சுட அதை வெப்பமாக படுகின்ற போது துடிக்கிட்டு எழுந்த ராமன், என்ன ஆயிற்றது என்றான். இது போன்ற காகம் குட்டியது என்றான். கோபமடைந்த ராமபிரான் ஆயுதம் ஏதுமில்லாமல் கீழே கிடக்கின்ற தர்ப புல்லை எடுத்து பிரம்மஸ்திரமாக ஊதி உச்சாடம் செய்து அனுப்புகின்ற போது அந்த காகத்தை துரத்துகிறது இந்த பிரம்மாஸ்திரம். அப்படி செல்லுகின்ற போது 14 லோகமும் இந்த காகமாகப்பட்டது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இந்திரன் மகன் இந்திரனன் போய் சேர்க்கின்றான், அவைக்களம் கேட்கின்றான். என்னால் முடியாது, பிரம்மாஸ்திரத்தை தடுக்க முடிக்கின்றான். மூவரும் தேவரமாக பிரம்மா விஷ்ணு சிவனிடம் கேட்கிறான் மன்றாடி. அப்போதும் அவர் யாவரும் கைவிரித்து விட்டனர். இதற்கு என்ன பதில் என்று புரியாமல் அந்த ஜிலேந்தன் ராமபிரான் காலில் அடைக்கலமாக போகின்ற போது ராமபிரான் தடுத்தாட்கொள்கின்றான். என்னை சரண அடைந்தவர்களை ஒருபோதும் நான் நிந்திக்க மாட்டேன். ஆனால் பிரம்மஸ்திரத்தை திரும்ப என்னால் பெற முடியாது. அது விடுத்ததுதான். ஆகையால் உன்னுடைய வலது கண்ணை குற்றி வெளியே வரட்டும் என்று இந்த அம்பு பிரம்மாஸ்திரம் குற்றி வெளியே வருகின்றது. ஆகையால் இன்று வரைக்கும் காகங்களுக்கு ஒற்றை கண்தான் என்கிறார்கள். இன்று அளவும் அந்த அவனுக்கு அசுரேந்திரன், காக அசுரேந்திரன் என்று பெயர் வருகிறது. நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.